ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காவை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 7 முந்திரி போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மிக்ஸியை நல்லா கழுவிட்டு ஜார் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கரை ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குருமா சூப்பர் ரெடி ஆச்சுங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட தக்காளி குருமாவுக்கு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சப்பாத்திங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கெல்லாம் இந்த குருமா சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தக்காளி குருமாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.